ட்ரம்பின் இந்த டேரிஃப் ஆனது பிரேசிலை எப்படி தாக்குது? இந்தியா மீது போடப்பட்ட டேரிஃப் ஆனது எப்படி தாக்குது? சப்போஸ் பிரேசில் மற்றும் இந்தியா இணைஞ்சா எப்படி இவங்க டேரிஃப் எதிர்கொள்ளலாம்? அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் நம்ம டேட்டாவோட பார்க்கலாம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் பிரேசில் மீது டேரிஃப போட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் போட்ட டேரிஃப் ஆனது 10% அது டிஃபால்ட் டேரிஃப் ஆனது தான். இந்த டேரிஃபும் எடுத்தோனே போட்டாரு. எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்ல. அவங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. இதற்கான காரணம் என்னன்னா, பிரேசிலின் முன்னாள் பிரசிடென்ட் போல்சோர்னோ அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கும் ட்ரம்புக்கும் எதிர்ப்புகள் 2 பேருக்கும் இடையே இருந்துகிட்டு இருந்தது. இவரு சொல்றது அவர் கேட்கல, அவர் சொல்றது இவர் கேட்கல. அதனால எடுத்தோனே 10% டேரிஃப போடுறேன் அப்படின்னு போட்டாரு. அவங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஜூலை மாசம் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. 50% நான் பிரேசிலுக்கு டேரிஃப் போடுறேன் அப்படின்னு. ஏன்னா லுலா அவர்கள் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடத்தின பிறகு ரொம்ப அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அவர அடக்கிறதுக்காக 50% டேரிஃப பிரேசில் எனக்கு கட்டி தான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து உனக்கு எஃபெக்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இதனாலதான் லுல்லா அவர்கள் துடிச்சு போய் எங்க நம்மளுடைய எக்கானமி படுத்துக்குமா அப்படின்னு இந்தியா மற்றும் சைனாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் தானா கூப்பிடுறதுக்கு இதுதான் காரணம். உங்க பல பேருக்கும் இருக்கும். ஏன்னா எந்த நாட்டு தலைவருமே எந்த நாட்டு தலைவரையும் டக்குன்னு இது மாதிரி போய் கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்கறது இல்ல. ஆனா லுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இவரு மட்டும் இப்படி கேட்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம். அதற்கான முக்கிய காரணம் இதுதான். அமெரிக்கா கிட்ட அதிகமா பிரேசில் எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான். லைக் பீஃப், ஆரஞ்சு ஜூஸ், காஃபி, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கக்கூடியது தான் அதிகமா பிரேசில் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் அமெரிக்கால அதோட பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அமெரிக்கால வாங்காம இருந்தாங்கன்னா பிரேசில்ல இருந்து இம்போர்ட் பண்றதை குறைச்சிப்பாங்க. பிரேசில்ல இருந்து இம்போர்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா பிரேசில்ல அதிகமான ஸ்டாக் அங்கேயே தேங்கும். ஆஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இது அப்படிங்கிற காரணத்தினால இதற்கான லைஃப் டைம் அப்படிங்கிறது கம்மி. இதை நான் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு இந்த சர்க்கார் படத்துல தக்காளி வச்சு ஒரு அரசியல் பேசுவார் இல்லையா விஜய், அது மாதிரிதான். வேணும்னே அழுக விட்டு வாங்க வைப்பாங்க அதிக காசுக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல அப்படியே அப்ளை ஆகுது பிரேசிலுக்கு. ஸோ இதனால பிரேசிலுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 14.3 பில்லியனுக்கான இழப்புகள் அவங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்படும். அமெரிக்காவுடன் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட்டை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது அவங்களுடைய ஜிடிபில கணிசமான அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு 1% மேல, கண்டிப்பா 1% மேல அவங்களுடைய ஜிடிபில இது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிரேசிலோடைய நிலைமை இதுதான். ஸோ அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினா அந்த அதிக தொகைக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணணும். இல்ல டக்குன்னு அவங்க வேற ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட தேங்கி இருக்கும் அந்த ஸ்டாக்னன்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே அவங்களுக்கு வேஸ்ட் தான். இது அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களை பெருசா பாதிக்கும். அண்ட் ஆஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இது டைரக்டா அவங்களுடைய விவசாயிகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அங்க கள நிலவரம் இப்படிதான் போகும். ஆனா இது அப்படியே இந்தியாவுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா இந்தியா அமெரிக்காவுக்கு அதிகமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்றது இல்லை. இந்தியா எது மாதிரியான ப்ராடக்டை ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா இந்த ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர்ஸ், அது மாதிரியானது, ஆட்டோ ஸ்பேர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இது மாதிரி தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பார்மட்டிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி, இதை நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பிரேசில் மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணாத காரணத்தினால நம்ம அமெரிக்கா இது மாதிரி போட்டாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்ம நடுக்கத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம பொருட்கள் எல்லாம் நம்ம ஸ்டாக்னண்டா வச்சுக்கலாம். இதுல குறிப்பா நமக்கு சில எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பார்மா இண்டஸ்ட்ரியில இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கும் எனர்ஜி செக்டருக்கும் அமெரிக்கா எக்ஸ்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏற்றுமதியில 7 பண்றீங்கன்னா அதுல இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ். அதுல எந்த ஒரு டேரிஃபும் வராது. ஏன்னா அவங்களுக்கு அது அதிகமா தேவை. அதனால அவங்க டேரிஃபை போட்டுக்கல. பட் என்ன ஒரு சமாச்சாரம் சொல்லப்படுதுன்னா பார்மா ப்ராடக்ட்டுக்கும் வருங்காலத்துல போடுவாங்க அமெரிக்கா. அப்ப இந்தியா உண்மையான தாக்கத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது இல்லாம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 பில்லியனுக்கான இழப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பிரேசில் ஆனது 14 பில்லியன் இழப்பை தான் சந்திக்கிறாங்க. இந்தியாவானது 80 சம்திங் இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஆனா எப்படிப்பா பிரேசிலை விட இந்தியாவுக்கு தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது 2 நாடுகளின் பொருளாதாரம். ஸோ பிரேசிலை கம்பேர் பண்ணும்போது இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டது. உலகத்தின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியாவின் பொருளாதாரம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பொருளாதார சைஸ், அதனால நமக்கு தாக்கம் குறையும். 2வது நம்மளுடைய ஜிடிபி. இந்தியாவின் ஜிடிபி ஆனது 3.9 ட்ரில்லியன் கொண்ட ஜிடிபியாக இருக்கு. அதே நேரத்தில் பிரேசிலின் ஜிடிபி ஆனது 2.1 ட்ரில்லியன் ஜிடிபியாக இருக்கு. இதனாலதான் நான் சொன்னேன், பிரேசிலியன் ஜிடிபி என்னதான் 1% இருந்தா கூட ஸோ இந்தியாவில் ஏற்படும் ஜிடிபி இம்பாக்டை காட்டிலும் அவங்களுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய இம்பாக்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 0.8 தான். ரொம்ப வருஷா போச்சுன்னா அது 0.9ல போய் முடியும் அப்படின்னு தான் வல்லுநர்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க.
இதன் காரணமாக பிரேசிலை காட்டிலும் நம்மளுடைய ஜிடிபியோட இம்பாக்ட் ஆனது கம்மியா தான் இருக்கு. அதே நேரத்துல நான் ரொம்ப லீஸ்ட்டா தான் பிரேசிலுக்கான ஜிடிபி 1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 1% அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, பிரேசில் எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல நான் சைனாவை பேரலா கம்பேர் பண்ணல. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட டாரிஃப் யுத்தத்துல சைனா ஜெயிச்சுட்டாங்க. ஸோ நீ 150, 200ன்னு போடு, என்னதான் போடு, என் கிட்ட இருந்து உனக்கு பொருள் கண்டிப்பா வந்தே ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல. உன் குடுமி என் கையில இருக்கு அப்படின்னு சைனா ஒரே புடியா நின்று அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதனால சைனா இந்த இடத்துல கொண்டு வரல. பட் பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு அப்படி ஒரு சூழல் இல்ல. அதனால இங்க 2 பேத்தையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அதுல பிரேசில் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இந்த 2 நாடுகளும் இணைந்து இப்ப லுலா மற்றும் நம்மளுடைய மோடி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதுல என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கு? வருங்காலத்துல பிரேசிலுடன் இந்தியா எனர்ஜி, டிஃபென்ஸ், ஹெல்த் மற்றும் டெக்னாலஜி போன்ற துறைகள்ல டீப்பா பிசினஸ் பண்ண போகுது அப்படின்னு மோடி எக்ஸ் தளத்துல லுலாவிடம் பேசின பிறகு சொல்லியிருக்காரு. பிரேசில் மற்றும் இந்தியாவின் இந்த பைலேட்ரல் ட்ரேட் ஆனது ஒரு படி மேல போக போகுது. அதாவது இன்னும் கொஞ்சம் பிசினஸ் இவங்க 2 பேருக்கும் இடையே இணக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரிய வருது. மேபி பிரேசிலோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை இந்திய மார்க்கெட்ல கொண்டு வரலாம். அந்த இந்தியால இருந்து போகக்கூடிய சிலதை பிரேசில்ல நாம டைவர்ட் பண்ணி விடலாம். இது இல்லாம பிரேசிலுக்கு தனியா சைனா கூட வேற ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. இருந்தாலுமே இந்தியா மற்றும் சைனா அப்படிங்கிறது 2 மிகப்பெரிய மார்க்கெட். அதாவது கன்சியூம் பண்ணக்கூடிய கமாடிட்டி. இவங்க 2 பேரையும் பிரேசில் பிடிக்கும் காரணத்தினால அமெரிக்கா மறுக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸை இவங்க இந்த இடத்துல தள்ளுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் ஓரளவுக்கு பேலன்ஸ் செய்யப்படும். என்னதான் பிரேசில், இந்தியா மற்றும் சைனா கூட பைலேட்டரல் ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களால நிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நிக்க முடியாது. அந்த ட்ரேட் டிஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பிரேசில்ல இருக்கதான் செய்யும். ஆனா 100% அப்படின்னு இருக்கிற இடத்துல அது 50%-ஆ குறையும். இதுதான் பிரேசில் இப்போதைக்கு அடையக்கூடிய நன்மையா இருக்கும். இந்தியா மற்றும் சைனாவுடன் பைலேட்டரல் ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலியமா. ஸோ இதை மையப்படுத்தி தான் லுலா அவர்கள் இந்தியா மற்றும் சைனாவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் காரணம். இப்ப இந்தியாவுக்கு இதுல இருந்து பெரிய லாபம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் இந்தியா அவங்க கிட்ட இருந்த அதிகமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும், இந்தியா ஏற்கனவே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்தியாவுக்கு இதுல மிகப்பெரிய லாபமோ ஏதோ ஏற்பட போறது இல்ல. பிரேசிலுக்கு கொஞ்சம் உதவுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல அடிப்படையில இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம மோடி அவர்கள் எடுத்திருக்காரு. ஆஸ் எ பிரிக்ஸ் கண்ட்ரியா இருக்கும் காரணத்தினாலையும், குளோபல் சவுத்தா இருக்கும் காரணத்தினாலையும் பிரேசிலுடன் இன்னும் கொஞ்சம் இணக்கமா போறது அப்படிங்கிறது வருங்காலத்துல நமக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியது. இது மூலியமா நமக்கு புதிய ஒரு ட்ரேட் ரூட்டோ இல்ல புதிய மார்க்கெட்டோ எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் இந்தியா இது மாதிரி போறாங்க. மற்றபடி இந்தியாவுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவை காட்டிலும் பிரேசிலுக்கு தான் இது மிகப்பெரிய லாபமா அமையக்கூடும். இந்தியா மற்றும் சைனாவுடன் இவங்க வர்த்தகத்தை மேம்படுத்துறது. இது போக இவங்களுடைய வர்த்தகத்தை அவங்களுடைய லோக்கல் கரன்சில பண்ண ஆரம்பிச்சாங்க. டாலரை டிச் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய சக்தியா மாறும். சப்போஸ் பிரிக்ஸ் டாலர் கூட இவங்க கொண்டு வரலாம். இப்போதைக்கு லுலா அவர்கள் இந்த பிரிக்ஸை மையப்படுத்தி ரொம்ப ஃபெரோசியஸா பேசிட்டு தன்னோட மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆஸ் எ பிரிக்ஸ் கண்ட்ரியா இந்த டாரிஃபுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்காக. இன்னும் ஒரு படி மேல போய் லுலா என்ன சொல்றாருன்னா, ரிட்டாலியேஷன் டாரிஃபை போடணும் நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு கொஞ்சம் மண்டையை கழுவிட்டு இருக்கிறாரு. பட் ரிட்டாலியேஷன் டாரிஃபை போட்டா நமக்கு எப்படி அடி விழுவோம் அப்படிங்கிறத நான் போன காணொலியில நான் பேசியிருப்பேன். அமெரிக்கால எப்படி டாரிஃப் ஆனது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சு உங்களுக்கு நான் போன காணொலியில கடைசியில சொல்லியிருப்பேன். அதனால இந்தியா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு உங்க கூட நான் பைலேட்டரல் ட்ரேட்டை போட்டுறேன், டாரிஃப் எல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு இப்ப இந்தியா இருக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் நம்ம சேனலை போய் பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல நம்மளோட ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற சேனலை போய் பாருங்க. எது மாதிரியான வீடியோக்கள் நியூஸ் நம்ம கவர் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணா போதுமானது.